ராஜரசி வீட்டில் மதியம் என்ன சாப்பாடு பார்த்தரலாம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். சூடான சாதம். இந்த பக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் கத்திரிக்காய் பக்கா ஒரு டேஸ்ட்டில் சாம்பார் வச்சுருக்கேங்க. அருமையான டேஸ்ட்டாக இருக்குங்க. தொட்டுக்கிறதுக்கு புடலங்காய் கறி, பொரிச்ச அப்பளம், கெட்டியான தயிர், மல்லி சட்னி, வெண்டைக்காய் கறி. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி ஷார்ட்ஸு, இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கு எல்லாத்துக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். போயிட்டு வந்துட்டேன். ஷார்ட்ஸு, இன்ஸ்டா, யூடியூப் எல்லாத்துக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். சாப்பிட்லாம். கூடவே சொல்ல மறந்துட்டேன், ரசம், மல்லி சட்னி. சாப்பிட்டு பத்தலாமா? சாதம் போட்டுக்கிட்டாச்சு. புடலங்காய் கறி, வெண்டைக்காய், மல்லி சட்னி. சாப்பிட்டு பத்தலாம். செம்ம செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. புடலங்காய், வெண்டைக்காய், புடலங்காய் கறியும் இப்படி ஒரு டேஸ்ட் இருக்குங்க. காமிக்கிறேன். நல்லா வெந்துருச்சு புடலங்காயெல்லாம். சாம்பார் இப்போ புளிக்காரம் அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. அதில் போட்டிருக்க காய்கறியும் நல்லா வெந்துருச்சு. பக்கா டேஸ்ட்டாக இருக்குது. செம்ம மல்லி சட்னி சொர்க்கம். முருங்கைக்காய், எங்கள் வீட்டு முருங்கைக்காய் சொர்க்கம். ஆஹா, அருமையான சாப்பாடு. இன்னைக்கு ஆடி வெள்ளி. சொர்க்கம். அப்படியே அந்த அப்பளத்தை நறுக்கி போட்டு சாம்பாரோட சாப்பிட்டு பாருங்க. சொர்க்கம். ஆஹா, தயிர் போட்டுக்கலாம். கெட்டியான தயிர் அப்படி ஒரு டேஸ்ட்டில் இருக்குங்க. எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது. சாம்பார் தயிர் சாதத்தில் சாம்பார் ஊற்றி சாப்பிடுவேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. சாப்பிட்டு பார்த்துலாம். நல்லா பிசைஞ்சு செஞ்சுட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மல்லி சட்னி அப்படி ஒரு டேஸ்ட்டில் இருக்குங்க. நல்லா பிசைஞ்சிட்டு சொர்க்கம். அந்த வெண்டைக்காய் கறியோட வச்சு மல்லி சட்னி
சொர்க்கம். புடலங்காய். வீடியோ லென்த்தாக போகுது, கட் பண்ணிக்கலாம். இந்த சித்திராஜலட்சுமி சேனலுக்கு சப்ஸ்கிரைப், சப்போர்ட், லைக், ஷேர், கமெண்ட், ப்ளீஸ் சப்போர்ட்.